teaching these things concerning the Holy Spirit is for us to get to know this wonderful person. பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் போதிக்க காரணம் இந்த அற்புதமான நபரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். Not only to know who he is, but to really experience him in our lives. அவர் யார் என்பதை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் போதிக்கிறோம். So this is comprehensive teaching that tries to cover everything, and not just some teaching that's just dealing with one aspect of this great teaching concerning this person. ஆகவே நான் இங்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு சில காரியங்களை மட்டும் போதிக்காமல் அவரை குறித்த வேதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றையும் விளக்கி போதிக்கிறேன். And we're dealing with it as a doctrine, as a whole doctrine. ஒரு உபதேசமாக பரிசுத்த ஆவியானவர் குறித்த உபதேசமாக ஒட்டுமொத்தமாய் படிக்கிறோம். Now we began this topic by looking at the titles and symbols of the Holy Spirit. இந்த பாடத்தை ஆரம்பிக்கும்போது பரிசுத்த ஆவியானவருக்கான பட்ட பெயர்களையும் சின்னங்களையும் நாம் முதலாவது படித்தோம். Told you how, because he is an invisible person but real person, these titles and symbols are helpful in understanding who he is. பரிசுத்த ஆவியானவர் மெய்யாக ஒரு நபராய் இருந்தாலும் அவர் காண முடியாதவராய் இருக்கிறபடினாலே இந்த பட்ட பெயர்களும் சின்னங்களும் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள உதவி செய்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். And then we went into the Old Testament and showed how the Holy Spirit worked in various people and through various people in the Old Covenant. அதன் பிறகு பழைய ஏற்பாட்டுக்கு சென்றோம். பழைய உடன்படிக்கையின் கீழே எப்படி பல்வேறு மக்களுக்குள்ளாக பல்வேறு மக்கள் மூலமாக ஆவியானவர் கிரியை செய்தார் என்பதை நாம் படித்தோம். The biggest work that he was doing was he was enabling them to do various tasks and functions. பல்வேறு காரியங்களை பணிகளை செய்து முடிக்க அவர் உதவி செய்தார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம். The Holy Spirit was known as the great enabler. பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்கிறவர், உதவி செய்கிறவர் என்று அறியப்பட்டிருந்தார். Not only enabling men of God or prophets and people that preached and so on. தேவதாசர்களுக்கு அல்லது தீர்க்கதரிசிகள், பிரசங்கியார்கள் இவர்களுக்கு ஆவியானவர் உதவி செய்தது மட்டுமல்ல, but he was enabling even workers like people that were working with gold and silver and in making the tabernacle and temple, the workmen that did the construction work, the Holy Spirit enabled them and they were filled with the Holy Spirit as they did the work, the Bible says. ஆசரிப்பு கூடாரம் கட்டியவர்கள், தேவாலயம் கட்டியவர்கள், அதற்கான வேலைகளை செய்த சாதாரண கைவேலை ஆட்கள், பொன் வெள்ளி மரம் போன்ற காரியங்களை வைத்து வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கும் ஆவியானவர் உதவி செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். Judges and kings were enabled by the Holy Spirit. நியாயாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஆவியானவர் பலன் தந்தார். So we must know that the Holy Spirit enables us in all kinds of things that he wants us to be engaged in. ஆகவே ஆவியானவர் நாம் என்னவெல்லாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவற்றை எல்லாம் செய்ய நமக்கு பலன் கொடுக்கிறார், உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Don't just think the Holy Spirit comes into picture only if you're doing ministry, he is going to enable you. ஊழியம் செய்தால் மட்டுமே ஆவியானவர் வருவார், உதவி செய்வார் என்று நினைக்க வேண்டாம். You know, you may be in various professions and the Spirit of God will enable you to fulfill your task and function. நீங்கள் பல்வேறு வேலைகளில் இருக்கலாம், அந்த வேலைகளை நிறைவேற்றி முடிக்கும்படியாய் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். You can depend on the Holy Spirit to do that. அதை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சார்ந்து கொள்ளலாம். Then we came to look at how the Holy Spirit prepared various people just before the coming of Jesus. அதன் பிறகு இயேசுவின் வருகைக்கு முன்பதாக எப்படி ஆவியானவர் பல்வேறு மக்களை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நாம் பார்த்தோம். Particularly 5 people I talked about last week. அதில் குறிப்பாக கடந்த வாரம் 5 பேரை குறித்து நான் சொன்னேன். Talked about John the Baptist, Zacharias, Elizabeth, Mary and Simeon. யோவான் ஸ்நானகன், சகரியா, எலிசபெத், மரியாள், பிறகு சிமியோன். How the Holy Spirit worked in and through them in preparing the way of the Lord. எப்படி கர்த்தருக்கான வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக அவர்கள் மூலமாக கிரியை செய்தார் என்று பார்த்தோம். How these people had the work of the Holy Spirit. Holy Spirit was working in and through them temporarily, momentarily sometimes, but yet the work was so real. எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்தார், ஆனால் அந்த கிரியை தற்காலிகமானதாக அந்த நேரத்துக்கு ஏற்றதாக இருந்தாலும் அது மெய்யாகவே அவருடைய கிரியையாய் இருந்தது என்பதை பார்த்தோம். For example, the Holy Spirit came upon Mary and she conceived. உதாரணத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் வந்தார், அவள் கர்ப்பந்தரித்தாள். But it was only a coming upon her in order for her to conceive. ஆனால் அவள் மேல் அவர் வந்தது அவள் கர்ப்பந்தரிக்கும்படியாக மட்டுமே. But later she had to wait with all the other apostles on the day of Pentecost to receive the Holy Spirit just like all of them. பிற்பாடு பெந்தெகோஸ்தே நாளிலே
மற்ற எல்லா சீஷர்களும் பரிசுத்த ஆவிக்காய் காத்திருந்தது போல இவளும் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. She's just like another ordinary believer. இவளும் சாதாரண ஒரு விசுவாசியை போல தான் The இருந்தாள். Holy Spirit came upon her for that particular task and function at that particular time temporarily. அந்த குறிப்பிட்ட வேலைக்காக தற்காலிகமாக பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் இறங்கி வந்திருந்தார். Even in others it was like that. மற்றவர்கள் விஷயத்துல கூட இப்படிதான். John the Baptist had the Holy Spirit's anointing throughout his ministry. ஆனால் யோவானுடைய வாழ்க்கையிலோ அவனுடைய ஊழிய நாட்கள் முழுவதும் அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்தான். We saw all of that. இதை எல்லாவற்றையும் நாம் But பார்த்தோம். now we are going to talk about the ministry of Jesus himself. இப்பொழுது இயேசுவானவருடைய ஊழியத்தை குறித்து பார்க்க போகிறோம். I want to talk about the background of his ministry and how the Holy Spirit was the person behind his ministry. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் பின்னணியையும் அந்த ஊழியத்தின் பின்னணியிலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். How that everything that he did, his mission and ministry was done with the power and the anointing of the Holy Spirit. இயேசு செய்த ஒவ்வொரு காரியமும் இயேசு செய்த சகலமும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமையினாலே செய்யப்பட்டது என்பதை பார்க்க போகிறோம். That is what we will look at today. அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Now first of all, the ministry of Jesus began after he was baptized by John in water, and then the Holy Spirit descended upon him like a dove. இயேசுவினுடைய ஊழியம் எப்படி ஆரம்பித்தது? முதலாவது அவர் யோவான் ஸ்நானகனால் தண்ணீரால் ஞானஸ்நானம் பெற்றார். அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். This is a very significant event. I'm going to talk just about this one event and bring about so many observations concerning this event. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். ஆகவே இந்த ஒரு சம்பவத்தை குறித்து மட்டுமே இன்றைக்கு பார்க்க போகிறோம். பல காரியங்களை இதிலிருந்து நாம் கவனிக்க போகிறோம். Maybe you have not looked at it in that way before. ஒருவேளை இதற்கு முன்னதாக இந்த விதத்திலே இது நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். But from this one particular passage and from this one event, I want to point out many things to you about the work of the Holy Spirit. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திலிருந்து பரிசுத்தாவின் கிரியை குறித்து பல காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். Let's turn to Mark's Gospel, chapter 1. திருப்பும் மார்க்கு சுவிசேஷம் முதலாம் அதிகாரம். Chapter 1. முதலாம் அதிகாரம். Verses 9 to 11. 9 முதல் 11 வசனம் வரை. It came to pass in those days that Jesus came from Nazareth of Galilee and was baptized by John in the Jordan. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். And immediately coming up from the water, he saw the heavens parting and the Spirit descending upon him like a dove. Then a voice came from heaven, you are my beloved son in whom I am well pleased. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Here we read the account of how Jesus had that Holy Spirit come upon him. இங்கே எப்படி இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்பது குறித்து வாசிக்கிறோம். In all four gospels the record of this event is there. 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. But Luke records it particularly makes mention of the fact that the Holy Spirit descended upon him, and then it says that immediately after that he entered into his ministry or began his ministry. ஆனால் லூக்கா அதை எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கி வந்தார். அதன் பிறகு உடனே இயேசுவானவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் என்று எழுதுகிறார். That is the impression he gives in Luke chapter 3 verse 22 and 23. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23, 22, 23 வசனங்களிலே லூக்கா அப்படிதான் நமக்கு சொல்லுகிறார். In 22 he mentions about the descent of the Holy Spirit. In 23 he talks about how he began his ministry. 22ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லுகிறார். 23லே இயேசு ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார். So this is something that is very important. ஆகவே இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. That Jesus who came into this world and took on humanity, இந்த உலகத்திலே வந்து மனுஷ ரூபத்தை அல்லது மனுஷனாய் வந்த இந்த இயேசு கிறிஸ்து and began to live and do the things that God had wanted him to do. தேவன் அவர் என்னவெல்லாம் செய்ய விரும்பினாரோ அந்த காரியெல்லாம் செய்ய ஆரம்பித்த அந்த இயேசு. Here is a man with a mission. இவர் ஒரு பணியோடு ஒரு வேலையோடு வந்தவர். He really knew why he was born. மெய்யாகவே ஏன் பிறந்தோம் என்பதை அறிந்திருந்தவர். He had a certain mission, a task and a function to fulfill. அவர் நிறைவேற்றும்படியே அவருக்கென்று ஒரு பணி ஒரு வேலை இருந்தது. A definite task, a definite purpose for his life here. அவருடைய வாழ்க்கைக்கு இங்கே ஒரு நிச்சயமான நோக்கம் ஒரு நிச்சயமான வேலை வைக்கப்பட்டிருந்தது. I believe that all of us have a definite purpose and a definite must have a definite goal in life. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு குறிக்கோள் நோக்கம் வேண்டும் என்று நான் நம்புகிறேன். But here is a one who has come from heaven, God becoming man. ஆனால் இங்கே இயேசுவோ தேவன் மனிதனாய் வந்திருக்கிறார்.
He has come with a purpose. ஒரு நோக்கத்தோடு He வந்திருக்கிறார். has not left the throne and come down just to waste his time. தன்னுடைய நேரத்தை வீணாக்கும்படி சிங்காசனத்தை விட்டு அவர் கீழே இறங்கி He's வரவில்லை. got a great mission in this world. இந்த உலகத்திலே செய்யும்படி மிகப்பெரிய ஒரு வேலை அவருக்கு இருந்தது. And he begins his ministry only after the Holy Spirit comes upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்த பிறகுதான் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். I believe that is why this is a very significant event. ஆகவே தான் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் என்று நான் நம்புகிறேன். This is something that we have to look upon and notice and learn many things from இந்த it. ஒரு காரியத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், பல காரியங்களை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Many people, I've heard preachers sometimes say, you can have the Holy Spirit or not have the Holy Spirit. பல சமயங்களில் பிரசங்கியார்கள் சொல்வதையே நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, Or you can be filled with the Holy Spirit or not filled with the Holy Spirit, you can still do it. நீங்கள் பரிசுத்தாவின் நிரம்பி இருந்தாலும் சரி நிரம்பி இராவிட்டாலும் சரி நீங்கள் ஊழியம் செய்யலாம். But here is Jesus showing to everyone that wants to do anything how it ought to be done. ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்ய விரும்பினாலும் சரி அந்த காரியம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை இயேசு இங்கே உதாரணமாய் காண்பிக்கிறார். Here is the man who has come to set the example for us and to show us how and by what power we must do and fulfill the mission that God gives us. நமக்கு மாதிரியை வைத்து போகும்படி வந்த இயேசுவானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாம் எந்த வல்லமையினால் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். Many things are clear here. பல காரியங்கள் இங்கே மிக தெளிவாக இருக்கிறது. Let me just go ahead and mention them one by one. ஒவ்வொன்றாய் நான் அதை உங்களுக்கு சொல்லட்டும். The first thing, முதலாவது, the coming of the Spirit upon Jesus was not for a particular or limited work. இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காகவும் அல்லது குறிப்பிட்ட சில வேலைகளுக்காகவும் மட்டுமல்ல. In the Old Testament we saw the Holy Spirit came upon them and they prophesied. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் ஆவியானவர் இறங்கி வந்தார், அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். But then the Holy Spirit was lifted away from them, gone from them. பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு எடுபட்டு போய்விட்டார். The Holy Spirit wanted some people to do a particular task or a function for that particular task, and as long as they were engaged in it, the Holy Spirit came upon them, and then thereafter he was not there. குறிப்பிட்ட வேலையை செய்யும்படி யாரை குறித்து விரும்பினாரோ அவர்கள் மீது அந்த வேலையை செய்து முடிக்கும்படி அந்த வேலையை செய்து முடிக்கும் வரை ஆவியானவர் மேல் இருந்தார். வேலை செய்து முடித்த உடனே அவளை விட்டு போய்விட்டார். For a special utterance or for a special activity the Holy Spirit's power was given. அல்லது விசேஷமான ஒரு வேலையை செய்யும்படி அல்லது விசேஷமான சில வார்த்தைகளை உரைக்கும்படியாய் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். That is how we saw all of the other examples that we have seen in the Old Testament so far. All of the examples, plus even in the New Testament, like Mary, Elizabeth, Zacharias, and all of them, it was all examples where there was a temporary giving of the temporary work of the Holy Spirit. பழைய ஏற்பாட்டிலே பல உதாரணங்களை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தபோது எலிசபெத்தை குறித்து பார்த்தோம், பிறகு சகரியா குறித்து பார்த்தோம், மரியாளை குறித்து பார்த்தோம், சிமியோனை குறித்து பார்த்தோம். அனைத்துமே தற்காலிகமாக அந்த வேலையை செய்து முடிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பவங்களாக தான் இருந்தது. But in the case of Jesus it is not so. ஆனால் இயேசுவின் விஷயத்திலே அது அப்படி இல்லை. The coming of the Holy Spirit upon him was for the total ministry that he was to fulfill. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தது இயேசுவானவர் நிறைவேற்ற வேண்டிய எல்லா முழுமையான ஊழியத்தை செய்து முடிக்கும்படியாக. Here is the Son of God. இவர் தேவகுமாரன். But now he has become the Son of Man. இப்போது மனுஷகுமாரனாய் இருக்கிறார். He is still the Son of God and Son of Man. அவர் இன்னமும் தேவகுமாரன் தான் என்றாலும் மனுஷகுமாரனாகவும் But இருக்கிறார். now by the Spirit coming upon him he became the anointed one, the Messiah, the Christ, the one who will fulfill the mission for which God has sent him. இப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தபடினாலே தேவன் அனுப்பின வேலையை நிறைவேற்ற போகிற மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவாக இவர் மாறி இருக்கிறார். It was not for a particular task, it was not for a limited function, it was for the total ministry that the Holy Spirit was given. பரிசுத்த ஆவியானவர் இயேசு ஒரு குறிப்பிட்ட வேலையோ அல்லது சில குறிப்பிட்ட வேலைகளை செய்து முடிக்கும்படி கொடுக்கப்படாமல் எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டார். Second thing, இரண்டாவது, the coming of the Spirit upon Jesus was also a permanent endowment, permanently given. இயேசுவானவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நிரந்தரமாக அவர் மீது தங்கி இருந்தார். Turn with me to John's Gospel, chapter 1. திருப்பும் யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம். John recounts what he saw. யோவான் தான் கண்டதை குறித்து இங்கே எழுதுகிறார். Verse 32. 32ஆம் வசனம். He says, and John bore witness saying, I saw the Spirit descending from heaven like a dove, and he remained upon him. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். Remaining upon him, that word remaining means he just stayed upon him thereafter. தங்கினார், அதாவது அதன் பிறகு இயேசுவின் மீதே அவர் இருந்து விட்டார் அப்படியே.
came and remained upon him. இயேசு மீது வந்து இறங்கி அப்படியே தங்கி விட்டார். So this is not a temporary thing like we saw in the Old Testament and in some of the people in the New Testament. ஆகவே பழைய ஏற்பாட்டில் நாம் கண்டது போல பிறகு புதிய ஏற்பாட்டில் சில ஆட்களை குறித்து பார்த்தோமே அதுபோல தற்காலிகமாய் ஆவியானவர் வந்த ஒரு சம்பவம் அல்ல இது. Here is a person in whom the Holy Spirit came to remain. இவர் மீது பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கும்படியாக வந்தார். I mean to say that there is something new happening. The Holy Spirit was doing some work in a new way. அது என்ன சொல்ல வருகிறேன், ஏதோ ஒரு புதிய காரியம் நிகழ்கிறது, ஒரு புதிய விதத்திலே காரியங்களை செய்யும்படி ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். In a way that has never been done before, in a way that it's never been done before. அதாவது இதுவரை முன்னே செய்யப்பட்டிராத விதத்திலே அவர் இப்போது That செயல்படுகிறார். upon a man the Holy Spirit comes and he remains there with him. ஒரு மனிதன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார், அவர் மீது அப்படியே தங்கி விடுகிறார். The third thing about this is இதை குறித்த மூன்றாவது காரியம், there was no limit or measure of the way the Spirit was given to him. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுக்கு அளவே இல்லாமல் இருந்தது. Chapter 3, John's Gospel chapter 3. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். And let me read to you verse 34. 34ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு For வாசிக்கிறேன். he whom God has sent speaks the words of God, for God does not give the Spirit by measure to him. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையிலே பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். The Father loves the Son and has given all things into his hand. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். You see, here is something very special happening once again. பாருங்கள், மீண்டும் இங்கே விசேஷமான ஒரு காரியம் நிகழ்கிறது. The coming of the Spirit upon Jesus was different from all others who had it. மற்ற எல்லார் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததுக்கும் இயேசுவின் மீது இறங்கி வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Here it says that he has been given the Spirit without any measure or limitation. இங்கே பரிசுத்த ஆவியானவர் அளவே இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். In some way it means that the Spirit of God was given to him in abundant measure, in abundance. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் அளவே இல்லாமல் அபரிமிதமாக அவருக்கு கொடுக்கப்பட்டார். And fourthly, நான்காவது, this was the second time that the Spirit of God was operating and working in the life of Jesus. தேவ ஆவியானவர் இரண்டாவது முறையாக இங்கே இயேசுவுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். When the Spirit descended upon him on the day of his baptism, அவர் ஞானஸ்நானம் எடுத்த நாளிலே ஆவியானவர் அவர் மீது இறங்கின போது, this was the second operation of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவர் செய்த இரண்டாவது செயல். I say this because the first operation of the Holy Spirit was at the time of his birth, where he was conceived by the Holy Spirit. ஏன் இதை இரண்டாவது என்று சொல்கிறேன் என்று சொன்னால், முதலாவது முறை பரிசுத்த ஆவியானுடைய கிரியின் மூலமாக தான் இயேசுவே கர்ப்பம் தரித்தார். அது முதலாவது அவர் செய்த வேலை. What did the Holy Spirit do there in the conception of Jesus? இயேசுவுடைய கருத்தரிப்பிலே ஆவியானவர் செய்த வேலைதான் என்ன? The Holy Spirit came into the picture for conception because Jesus was to be born as the Holy One, not defiled by sin and by sinful nature. இயேசுவானவர் பரிசுத்தமுள்ளவராக, பாவத்தினாலே பாவத்தன்மையினாலே கரைப்படாதவராக பிறக்க வேண்டும். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் அங்கு செயல்பட்டார். The Holy Spirit worked in the womb of Mary to produce Jesus in such a way as a human being that he is undefiled by sin and by all human defilement. இயேசு மனிதனாய் பிறக்க வேண்டும், அதே சமயத்திலே மனிதனுடைய கரைகள் பாவ கரைகள் எதுவுமே இல்லாதவராய் பிறக்க வேண்டும். ஆகவேதான் மரியாளுடைய கர்ப்பத்திலே ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே கிரியை செய்தார். The Catholics have taken this in another way. They've believed in immaculate conception, which means that Mary herself was made holy. கத்தோலிக்கர்கள் இதை வேறு விதமாய் புரிந்து கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மரியாளே பரிசுத்தமாக்கப்பட்டாள் என்று சொல்கிறார்கள். That is not what the Bible teaches. ஆனால் வேதம் அப்படி போதிக்கிறது இல்லை. Mary is just like you and I. மரியாள் உங்களை என்னை போன்றவள் தான். I do not disrespect Mary in any way. மரியாளை எந்த விதத்திலும் மரியாதை குறைவாய் பேசவில்லை. But I mean to say that she is just like you and I. ஆனால் மரியாள் உங்களை என்னையும் போன்றவள் தான். And that is why the work of the Holy Spirit was necessary, because Jesus was being born of a human being and therefore born in a human womb, and therefore he had to be kept from the defilement of this humanness and this fallenness of the human being and be born as the Holy One of God. இயேசுவானவர் ஒரு மனுஷ கர்ப்பத்திலே, ஒரு மனுஷனுடைய கர்ப்பத்திலே பிறக்க வேண்டும். அது மனுஷியா இருக்கிறபடினாலே இந்த உலகத்தினுடைய பாவக்கரைகள் பாவக்காரியங்கள் எதுவுமே இருக்க கூடாது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரே அங்கே அவருடைய கர்ப்பத்திலே கிரியை செய்ய வேண்டியதா இருந்தது. Not only to help in the matter of conception, but to keep him as the Holy One and bring him forth as the Holy One. அவரை கருத்தரிக்கிற விஷயத்துல மட்டுமல்ல, பரிசுத்தமுள்ளவராகவே வைத்து பரிசுத்தமுள்ளவராக அவரை வெளியே கொண்டு வர வேண்டியது ஆவியானவருடைய வேலையா இருந்தது. So by the Spirit operating on him for the first time in the womb, he
was born into this world as the Holy One. ஆகவே ஆவியானவர் முதன்முறையாக கர்ப்பத்திலே கிரியை செய்ததன் விளைவாக மனிதனாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். But when the Holy Spirit descended upon him like a dove on the day of his baptism, ஆனால் இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்றபோது புறாவின் வடிவிலே ஆவியானவர் இறங்கின போது this was different. It was his anointing for the mission that God has for him. இது வித்தியாசமான ஒரு சம்பவம். ஏனென்றால் தேவன் இயேசுவுக்காக வைத்திருந்த வேலை செய்து முடிக்கும்படியாக இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். He is already the Holy One, conceived by the Holy Spirit and brought into this world as the Holy One, but now he becomes the anointed one by the Holy Spirit descending upon him. ஏற்கனவே இயேசு பரிசுத்தம் உள்ளவர்தான். ஏனென்றால் பரிசுத்தாவினால் அவர் கருத்தரிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் தான் அவர் பரிசுத்தம் உள்ளவராக வெளியே கொண்டு வரப்பட்டார். இப்போது அவர் அதே பரிசுத்தாவினாலே அந்த வேலையை முடிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறார். Mary and her womb was simply used. மரியாள் அவருடைய கர்ப்பமும் பயன்படுத்தப்பட்டது, அவ்வளவுதான். Mary didn't become a sinless Mary. மரியாள் பாவமற்ற மரியாளாய் மாறிவிடவில்லை. The Holy Spirit processed Jesus through the womb of Mary without getting him defiled with the defilement of human beings. பரிசுத்தாவியானவர் தான் மனிதனுடைய கரைதிரைகள் எதுவும் இயேசுவின் மீது படாமல் மரியாளுடைய கற்பத்தை பயன்படுத்தி இயேசுவை அதன் மூலமாய் வெளியே கொண்டு வந்தார். And now that he is the holy son of God, he is now the anointed one because the Holy Spirit descended upon him now. இப்போது அவர் பரிசுத்தமுள்ள தேவகுமாரன், பரிசுத்த ஆவி அவர் மீது இறங்கி இருக்கிறபடினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறார். All right, now fifth, ஐந்தாவது, we're still talking about the descent of the Holy Spirit upon Jesus. இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரே, அதை குறித்து தான் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். See, there was something unique about the Holy Spirit coming upon Jesus. This is totally different from the other events where we see the Holy Spirit coming upon other people. பரிசுத்த ஆவியானவர் மற்றவர் மீது இறங்கி வந்தாரே, அந்த சம்பவங்களுக்கும் இயேசுவின் மீது இறங்கி வந்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இது தனித்தன்மை வாய்ந்த ஒரு சம்பவமா இருக்கிறது. The Spirit had come upon others before and we've seen many examples. இதற்கு முன்னே பரிசுத்த ஆவியானவர் பலர் மீது இறங்கி வந்திருக்கிறார். அதுக்கான உதாரணங்களை நாம் பார்த்தோம். But this was drastically different, significantly different. ஆனால் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விதத்திலே வித்தியாசமானது. The difference can be seen in the fact that the Holy Spirit actually descended upon him like a dove. சொல்லப்போனால் ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தாரே, அதுவே இதனுடைய வித்தியாசத்தை நமக்கு காண்பிக்கிறது. Something totally different from all what others have had happen to them. இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு நடந்தது எல்லாவற்றை விட இது மிகவும் வித்தியாசமான ஒன்று. Descends upon him like a dove. ஒரு புறாவை போல அவர் மேல் இறங்குகிறார். Suggesting that his ministry will have certain aspects which are different from others. அதன் மூலமாய் இவர் செய்கிற ஊழியம் மற்றவர்கள் செய்த ஊழியத்தை விட வித்தியாசமான அம்சங்களை உடையது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். And Isaiah has prophesied and Matthew quotes it in Matthew 12:20 that he will be ministering with such gentleness and innocence. ஏசாயா அதை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தாலும் மத்தேயு அதை குறித்து மத்தேயு 12:20 அதை அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், அந்த அளவுக்கு மென்மையாக ஊழியம் செய்வார் என்று சொல்லுகிறார். With gentleness and innocence. அவர் அந்த அளவுக்கு வாக்குவாதம் செய்யாமல் கூக்குரல் இடாமல் செய்வார். He was anointed to minister in that way. இப்படிப்பட்ட ஒரு விதத்திலே ஊழியம் செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். And also you remember in the flood story of the Old Testament, அது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டில் அந்த ஜலப்பிரளயம் சம்பவத்தை குறித்து கூட நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். it was the dove that was sent out to see whether the water has receded from the earth. பூமியிலே தண்ணீர் வற்றி விட்டதா இல்லை என்பதை பார்க்கும்படி புறா தான் வெளியே அனுப்பப்பட்டது. 3 times the dove was sent out. 3 முறை புறா அனுப்பப்பட்டது. You know, it is an emblem, the dove therefore was an emblem of life returning to the flood ravaged earth. ஆகவே அந்த புறா எதற்கு அடையாளம் சின்னமா இருக்கிறது? வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு சீரழிந்து போன பூமியிலே வாழ்க்கை திரும்பி வருகிறது, சகஜ நிலைக்கு வருகிறது என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. The Holy Spirit descending like a dove once again means that he is the life-giving Spirit who is going to now work through Jesus and quicken life into all those who believe in him. ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மீது இறங்கினது எதற்கு அடையாளமா இருக்கிறது? ஆவியானவர் ஜீவனை அருளுகிற ஆவியானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜீவனை எல்லாருக்கும் ஊழியம் செய்ய போகிறார் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. And also another thing that happened was when we read that passage in Mark chapter 1. அது மட்டுமல்ல, இந்த மார்க் 1ஆம் அதிகாரம் அந்த பகுதியை நாம் வாசித்த போது how the Holy Spirit descended upon him. எப்படி ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் என்று வாசித்தோம் அல்லவா? We read that the heavens parted, split actually. அங்கே வானங்கள் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். Some versions say torn open. சில வசனங்கள் வானம் கிழிக்கப்பட்டது போல திறக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. Some versions say heavens were opened. சில மொழிபெயர்ப்புகள் வானங்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. And the Spirit descended upon him. ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார்.
It is not said like that about anyone else. வேறு யாரை குறித்தும் இப்படி சொல்லப்படவில்லை. There was a very special way in which the Holy Spirit came upon Jesus on that day. பரிசுத்த ஆவியானவர் விசேஷமான ஒரு விதத்திலே அன்றைக்கு இயேசுவின் மேல் இறங்கி வந்தார். There was a very special and a very intensive coming of the Spirit upon Jesus. இது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது மிக தீவிரமாய் விசேஷமான விதத்திலே வருகிற ஒரு சம்பவம். So much so that the heavens were split and opened and torn open so that the Spirit of God could come. ஆகவே தான் தேவ ஆவியானவர் வரும்படியாக பரலோக வானமே திறக்கப்பட்டது, வானங்கள் திறக்கப்பட்டது. So sixthly, ஆறாவது, we will observe these things because this will help us to understand at the end we'll come to the relevance of these things. இந்த காரியங்களை ஏன் கவனிக்கிறோம் என்று சொன்னால் முடிவிலே இவை நமக்கு எப்படி ஏற்றதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். We will show the difference between the Old Testament, how there is a great big transition here with the descent of the Holy Spirit upon Jesus. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் இறங்கினதற்கும் புதிய ஏற்பாட்டில் இயேசு மீது இறங்கினதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். The sixth thing, ஆறாவது, the three persons of Godhead, God the Father, God the Son, God the Holy Spirit, are all together engaged in this event. இந்த சம்பவத்திலே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த மூன்று நபர்களும் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். The Holy Spirit is coming upon Jesus, anointing him. ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கி அவரை அபிஷேகிக்கிறார். And the Father is speaking from heaven to Jesus, saying, you are my son, I'm well pleased with you. பிதா பரலோகத்திலிருந்து இயேசுவை பார்த்து பேசுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று. There is no other scene in the entire New Testament that more vividly depicts the three persons of Godhead engaged in one particular task. தேவத்துவத்தில் உள்ள மூவரும் ஒரு குறிப்பிட்ட பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தை விட அழகா எடுத்து காட்டுகிற வசனங்கள் வேதத்திலே வேறு எதுவுமே இல்லை. In New Testament particularly. குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே. So here we have the God the Father, God the Son, God the Holy Spirit. ஆகவே இங்கே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவரும் இருக்கிறார்கள். It is very important of the descent of the Holy Spirit upon Jesus. இது முக்கியமான ஒரு காரியம், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்குகிறார். Seventhly, ஏழாவது, in this event, இந்த சம்பவத்திலே the Father was confirming or affirming or putting a seal or setting a seal upon Jesus. பிதா இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு முத்திரையை இடுகிறார் என்று நாம் சொல்லலாம். He said, thou art my son, in you I am well pleased. இவர் சொல்லுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். Later on, John's Gospel in chapter 6, பிற்பாடு யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே we see that John says in chapter 6 verse 27, யோவான் 6:27 யோவான் சொல்லுகிறார், in the later portion of the verse, he says, because God the Father has set his seal on him. கடைசி வாக்கியத்தை பார்ப்போம். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். God the Father has set his seal on him. பிதாவாகிய தேவன் அவரை முத்திரித்திருக்கிறார். In what way was it a seal? எந்த விதத்தில் அவர் முத்திரிக்கப்பட்டார்? What way was the coming of the Holy Spirit upon him a seal from God? எந்த விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினது அவர் தேவனால் முத்திரிக்கப்பட்டதுக்கு அடையாளமா This இருக்கிறது. was a scene of heavenly approval for both who he is and for what he is supposed to do in his mission. இயேசு யார், அவருடைய ஊழியத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரலோகமே அங்கீகரிக்கிறது என்பதற்கு இது முத்திரையா இருக்கிறது. Father is setting his seal saying, this is my son. பிதாவானவர் முத்திரையிடுகிறார், இவருடைய குமாரன் என்று. You are my son. நீர் என்னுடைய குமாரன், I'm well pleased with you. நான் உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். He is sent by God to do a particular work in the world by God. இந்த உலகத்திலே குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கும்படி தேவனாலேயே அவர் அனுப்பப்பட்டார். Next, அடுத்தது, seems to be a particular connection or some kind of a let me say it this way. Water baptism seems to be the preparation and the background for the coming of the Holy Spirit upon Jesus. இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததன் பின்னணியிலே பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள தண்ணீர் ஞானஸ்நானம் இல்ல அப்படி சொல்லுங்க. Water baptism was the preparation and the background for the coming of the Holy Spirit upon Jesus. இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததற்கு தண்ணீர் ஞானஸ்நானம் ஒரு ஆயத்தமாகவும் பின்னணியாகவும் இருந்ததாக நமக்கு தெரிகிறது. It is not the cause for the coming of the Holy Spirit. பரிசுத்தாவின் வருகைக்கு அது காரணம் அல்ல, but it has been the background and the preparation for the coming of the Holy Spirit. பரிசுத்தாவின் வருகைக்கு அது ஆயத்தமாகவும் பின்னணியாகவும் இருந்தது. In Mark we read that Jesus received water baptism and came out of the waters and immediately the Spirit descended upon him. மார்க்ல வாசித்தோம் அல்லவா, இயேசு தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே
ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தார். Luke says it a little different. லூக்கா அதை கொஞ்சம் வித்தியாசமாய் சொல்லுகிறார். Luke says that it happened, it looks like, when he says it, it looked like it happened a little later when he was praying. It happened, he says. லூக்கா சொல்வதை பார்க்கும்போது இது கொஞ்சம் பிந்தி நடந்த மாதிரி இருக்கு. இயேசு ஜெபம் பண்ணும்போது அது நடந்தது போல இருக்கிறது. Anyway, water baptism was the preparation or a background for the receiving of the Holy Spirit. எப்படியோ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு தண்ணீர் ஞானஸ்நானம் ஒரு ஆயத்தமாக ஒரு பின்னணியாக காணப்படுகிறது. In some way for Jesus. இயேசுவுக்கு ஏதோ ஒரு விதத்திலே. Why did Jesus receive water baptism? ஏன் இயேசு தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்? You see, when John was baptizing people in water, ஆனால் யோவான் மக்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுத்தபோது he was calling people to repentance. அவன் மக்களை மனம் திரும்பும்படி அழைத்தான். He was saying, repent. மனம் திரும்புங்கள் என்றார். You need forgiveness of sins. உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவை. You're sinners. நீங்கள் பாவிகள். Repent, come back to God. ஆகவே மனம் திரும்பி தேவனிடே வாருங்கள். And people were coming and taking baptism. மக்கள் எல்லாரும் வந்தார்கள், ஞானஸ்நானம் And எடுத்தார்கள். here comes in the crowd Jesus. இந்த கூட்டத்திலே இயேசு வருகிறார். Now let me ask you, what is the difference between Jesus coming for baptism and all other people coming for உங்களை பார்த்து baptism? கேட்கிறேன், மற்ற எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார்களே அவர்களுக்கும் இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வந்தாரே இவருக்கும் என்ன There's வித்தியாசம்? a big difference. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. All the other people were coming repenting of their sins and seeking forgiveness of sins. மற்ற அனைவருமே பாவங்களிலிருந்து மனம் திரும்பி வருந்தி பாவ மன்னிப்புக்கு என்று வருகிறார்கள். For some people, John denied, John refused to give baptism. He said, who warned you against the coming judgment? Go and bring fruits of repentance, he said. சிலருக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானமே கொடுக்கல. யார் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள யார் வகை காட்டினது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னான். You know, everybody just couldn't come and get into the water and get baptized. எல்லாரும் வந்து தண்ணிக்குள்ள இறங்கி ஞானஸ்நானம் பெற He முடியவில்லை. said, go bring the evidence of your repentance. நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்றார். Show me that you repented. நீங்கள் மனம் திரும்பினதை காட்டுங்கள். Then come and be அதன் baptized. பிறகு வந்து ஞானஸ்நானம் So எடுங்கள். this was John's baptism. ஆகவே இதுதான் யோவானுடைய ஸ்நானம். But Jesus was coming there. ஆனால் இயேசு அங்கே வந்தார். He never sinned. இவர் பாவம் செய்யவே இல்லை. So he didn't need to repent. ஆகவே அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் Only people who need to repent need to take baptism. மனம் திரும்பினவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். People have to bring the fruits of repentance, and baptism was a symbol that their sins have been washed away. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொண்டு வர வேண்டும். அவர்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விட்டது என்பதற்கு அந்த ஞானஸ்நானம் ஒரு அடையாளமா இருந்தது. Baptism was, well, yes, I'm repenting, I'm submitting myself to God, I've been a sinner, I repent, I turn from my sins, and my sins must be washed away. நான் ஒரு பாவி, என் பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனிடே வருகிறேன், என் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று உலகத்துக்கு அதை எடுத்து காட்டினது. But Jesus comes for baptism. ஆனால் இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார். Now John is the one giving baptism. யோவான் சொன்னதான் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். John rightly said, no, you have to baptize me, I shouldn't baptize you. யோவான் சரியா சொன்னான், நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது, நீர் தான் எனக்கு கொடுக்கணும். Because here's a man who has never sinned. ஏனென்றால் இவர் பாவமே செய்யாதவர். Even John may need repentance, but Jesus never needs repentance. யோவானுக்கே மனம் திரும்பல் அவசியப்பட்டிருக்கலாம், ஆனா இயேசுவுக்கு அவசியமே இல்லை அது. Here is a sinless person. பாவமற்றவர் இங்க So இருக்கிறார். John says, no Lord, not you, you should baptize me. ஆகவே யோவான் சொல்ல, இல்ல ஆண்டவரே, நீர் தான் எனக்கு கொடுக்கணும் ஞானஸ்நானம். But Jesus said, ஆனால் இயேசு சொல்லுகிறார், do it anyway. நீ எனக்கு கொடு பரவாயில்லை. I want to do it as an example. ஒரு முன்மாதிரியா இதை செய்ய விரும்புகிறேன். I want to show everybody about how we need to obey God. எப்படி நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நான் எல்லாருக்கும் காண்பிக்க போகிறேன். How as every man needs to turn to God. எப்படி ஒவ்வொரு மனிதனும் தேவனிடை திரும்ப வேண்டும் என்பதை How காண்பிக்க every போகிறேன். man needs to submit to God. எப்படி ஒவ்வொருவரும் தேவனுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்பதை காண்பிக்க Every போகிறேன். man needs God. ஒவ்வொருவருக்கும் தேவன் தேவை. Every man needs to give himself to God. ஒவ்வொரு மனிதனும் தன்னையே தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். And I, as a man, because I've taken on humanity and come as a man, I want to set the example. Even though I'm sinless and I don't need it, I'm going to show the world as an example. ஆகவே நான் பாவமற்றவனா இருந்தாலும் நான் ஒரு மனிதனா இருக்கிறபடினாலே உலகத்துக்கு ஒரு உதாரணமாக நான் இதை செய்கிறேன் என்றார். That everybody needs repentance, that everybody needs to come to God and turn to God. எல்லாருக்கும் மனம் திரும்புதல் தேவை, எல்லாரும் மனம் திரும்பி தேவனிடே வர வேண்டும் என்பதை காட்டும்படியாக And everybody needs to obey God. எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். That day he showed that if he is supposed to take baptism, then everybody needs to do that. இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்தார்னு சொன்ன பிறகு எல்லாரும் எடுக்க வேண்டும். Everybody needs to a turning point in their life, to repent and turn and come to God. எல்லாரும் என்றைக்கு தங்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்பி தேவனிடே வர வேண்டும். There is a big difference between John's baptism and Christian baptism. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கும் கிறிஸ்தவ ஞானஸ்நானத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. You see, John's baptism was different. யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானம் வித்தியாசமானது. People were repenting and coming there. மக்கள் அங்கே மனம் திரும்பி வந்தார்கள். And they were coming there repenting their sins. As they stood in the water, they repented of their sins and were baptized. தண்ணீரில் நின்றபோது
பாவங்களிலிருந்து மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். But the Christian comes just like Jesus comes. ஆனால் ஒரு கிறிஸ்தவரோ அவர் ஞானஸ்நானத்துக்கு வரும்போது இயேசுவை போலவே வருகிறார். You know why? ஏன் தெரியுமா? Because he's already washed from his sins. ஏனென்றால் ஏற்கனவே அவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விட்டது. Baptism only serves as a symbol. ஞானஸ்நானம் ஒரு அடையாளமாய் சின்னமாய் மட்டுமே The moment he இருக்கிறது. put his faith in Jesus, எப்பொழுது அவர் இயேசுவை விசுவாசித்தாரோ, the moment he confesses Jesus as his Lord and Savior, எப்போது இயேசுவை தன்னுடைய ஆண்டவராய் இரட்சகராய் அவர் அறிக்கை the செய்தாரோ, moment he receives Jesus, இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த வினாடியே, that very moment his sins are washed away, he becomes a child of God. அந்த நொடி பொழுதே அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவர் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறார். Not only his sins are forgiven, he goes one step or big leap ahead of that. He becomes the very righteousness of God. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, ஒரு பெரிய காரியமே அதை விட நிகழ்கிறது. அது என்ன? அவர் தேவனுடைய நீதியாகவே மாறி விடுகிறார். Just like Jesus stood there as the righteousness, as the righteous person, எப்படி the believer stands there with the righteousness of God. எப்படி இயேசுவானவர் அங்கே நீதி உள்ளவராய் நின்றாரோ, அதே போல விசுவாசி தேவனுடைய நீதியாக அங்கே நிற்கிறார். Every believer who has received Jesus as Lord and Savior is the righteousness of God. Righteousness of God has been given to him. இயேசுவை ஆண்டவராய் கர்த்தராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடைய நீதியே அங்கே கொடுக்கப்படுகிறது. That's the New Testament baptism. அதுதான் புதிய ஏற்பாட்டின் ஞானஸ்நானம். So the new people that come to receive baptism, ஆகவே ஞானஸ்நானம் பெற வருகிறவர்கள், if they say, the most important question we ask is, have you received Jesus as your Lord and Savior? நாம் கேட்கிற முக்கியமான கேள்வி இதுதான். நீங்கள் இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? Have you accepted him? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? If they say yes, ஆமா அப்படினா, then that means they have the righteousness of God. அப்படி என்றால் அவருக்கு தேவ நீதி இருக்கிறது என்று அர்த்தம். Not only are their sins are forgiven, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, not only is it washed away, அவைகள் கழுவப்பட்டிருக்கிறது they மட்டுமல்ல, are literally clothed with the righteousness of Jesus. அவர்கள் எழுத்தின்படி இயேசுவினுடைய நீதியால் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறார்கள். Can a person like that be baptized? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? How many if you say you can baptize such a person? கொடுக்கலாம்ன்றீங்க. Some people say, well brother, we have to check him out. சிலர் சொல்றாங்க, இல்ல பிரதர் சோதிச்சு பார்க்கணும். கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்ச நாள். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய தப்புங்கள்லாம் தெரியும் தான். ஞானஸ்நானமே எடுக்க முடியாது இந்த ஜென்மத்தில். See, the New Testament baptism is very much different. புதிய ஏற்பாட்டின் ஞானஸ்நானம் ரொம்ப வித்தியாசமான ஒன்று. We believe that he has believed in Christ and put his faith in Christ for his salvation, therefore he is the righteousness of God. கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறார், ரட்சிப்புக்காக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஆகவே தேவனுடைய நீதியை அவர் பெற்றிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். I have often said, அடிக்கடி the சொல்லியிருக்கேன், very first time I started here and I started in a hut out there. நான் இங்க முதல் ஆரம்பிச்சப்போ வெளியே ஒரு குடிசையில ஆரம்பிச்சேன். One Sunday I preached about baptism because everybody was new. ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் புதுசா இருந்ததனால ஞானஸ்நானத்தை குறித்து நான் போதித்தேன். We had a crusade here, most people were new. இங்க ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தணும், ஆகவே வந்த எல்லாரும் ஏறக்குறைய புதுசா So I வந்தவங்க. talked about baptism. These people have received Jesus as Lord. ஞானஸ்நானத்தை குறித்து நான் பேசினேன். அப்ப சொன்னேன், இவங்க எல்லாம் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், So you can receive baptism. ஆகவே ஞானஸ்நானம் So பெற்றுக்கொள்ளலாம். 25 people said yes, we will take baptism. About 25 people. ஆகவே ஏறக்குறைய 25 பேர் சரி நாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறோம். So I said, all right, come up, I'll baptize you. நான் சொன்னேன், வாங்க ஞானஸ்நானம் So கொடுங்க. I got changed and came in the water and looked back. There was only a few standing. ஆகவே துணியை மாத்திட்டு வந்து தண்ணிக்குள்ள இறங்கி பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. There was an old sister from our church in the old time. She's standing there chasing people away. பழைய நாட்கள்ல ஒரு வயசான சகோதரி இருந்தாங்க சபையில. அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து போன்னு துரத்திட்டு இருந்தாங்க. Chasing people away. மக்கள் எல்லாம் துரத்திட்டு You're இருக்காங்க. not ready for baptism. நீ என்ன ஞானஸ்நானத்துக்கு I can't give you baptism. ஞானஸ்நானம் கொடுக்க It's முடியாது. not for you. உனக்கு கிடையாது இது. You know, you don't look like you can be baptized. உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற மாதிரி தெரியல. But then I had to announce the next week. I said, unless I tell you to go, don't go. You can take அப்புறம் baptism. அடுத்த வாரம் நான் அறிவிப்பே செய்ய வேண்டியதாச்சு. நான் போக சொன்னாலும் போகாதீங்க அப்படின்னு. I am the person with authority. Let me tell you. I said, நான் தான் இங்க அதிகாரம் பெற்றவன். நான் சொல்றேன் உங்களுக்கு. if I tell you no baptism, then it's all right. நான் சொன்னாதான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. நான் சொன்னாதான் உண்டு. I said, Bible tells you you can take baptism. நீங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம்னு வேதமே சொல்லுகிறது. On the day of Pentecost, 3,000 people came. பெந்தெகோஸ்து நாளிலே 3000 பேர் வந்தார்கள். I don't think Peter knew everybody. பேதுருக்கு எல்லாரையும் தெரியும்னு எனக்கு ஒண்ணு. On the basis of their faith in Christ, he baptized them. கிறிஸ்துவின் மீது அவர் வைத்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு They ஞானஸ்நானம் become the கொடுத்தார். righteousness of God. அவர்கள் தேவனுடைய நீதியாகி விட்டார்கள். Sins are washed away. பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது. They are children of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். But much more than that, they are the righteousness of God. ஆனால் அதற்கும் மேலாக அவர்கள் தேவனுடைய நீதியாகவே இருக்கிறார்கள். God sees them in the perfection of Christ's righteousness. தேவன் கிறிஸ்துவினுடைய நீதி எவ்வளவு பூரணமானதோ அதே போல அவர்களை பார்க்கிறார். And
This is the background in which the Holy Spirit descended. இந்த பின்னணியிலே தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். That is what I want you to see. அதை தான் நீங்கள் பார்க்க When முடியும். the Holy Spirit descended, ஆவியானவர் இறங்கினார். here is when the Holy Spirit descended. ஆவியானவர் இறங்கின போது Here it descended upon a man who had the righteousness of God. தேவனுடைய நீதியை உடைய ஒருவர் மீது இறங்கினார். Just coming out of the waters of baptism. ஞானஸ்நான தண்ணீர்கள் இருந்து அப்போதுதான் வெளியே And வருகிறார். God puts upon him the seal of his approval. தேவன் தம்முடைய முத்திரையை அங்கே அவர் மீது பதிக்கிறார். So baptism in some way was a preparation and background for Holy Spirit coming upon Jesus. தண்ணீர் ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குவதற்கு ஒரு ஆயத்தமாகவும் பின்னணியாகவும் இருந்தது. Thereafter he was ready to go do the ministry and fulfill his mission. அதன் பிறகு போய் ஊழியத்தை செய்ய தன்னுடைய பணியை நிறைவேற்றி முடிக்க அவர் I ஆயத்தமாயிட்டார். say these things because it is pretty similar today. That is the background for our belief and faith. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் அதற்கும் இவைகளுக்கும் ஒத்து போகிறதாகவே தான் நான் சொல்லுகிறேன். Why do I say this? ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? Because normally a person upon whom the Spirit of God is poured out வழக்கமாக எவர் மீது தேவ ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார் is a person who has gone through this great spiritual renewal. அவர் இந்த மாபெரும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியின் ஊடே கடந்து சென்றவராய் He's இருக்கிறார். gone through repentance, yes. அவர் மனம் திரும்பி இருக்கிறார். He's gone through forgiveness of sins, பாவ yes. மன்னிப்பை பெற்றிருக்கிறார். Become a child of God. தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறார். And I tell you, he has become the righteousness of God. அவர் தேவனுடைய நீதியாகவே மாறி இருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். And usually he's gone through the waters of baptism in obeying God in that. அப்ப அவர் வழக்கமாக தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்து அதன் மூலமாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறார். I don't mean to say that this is the condition for baptism in the Holy Spirit. பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை பெற தண்ணீர் ஞானஸ்நானம் ஒரு நிபந்தனை என்று நான் சொல்ல வரவில்லை. I'm just talking about what a person has gone through as background before the Holy Spirit is poured out upon him. ஒரு மனிதன் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவதற்கு முன்பதாக என்ன விதமான பின்னணிகளை எல்லாம் இவர் கடந்து வந்திருக்க கூடும் என்பதை தான் நான் சொல்லுகிறேன். The background is repentance, forgiveness of sin, the righteousness of God placed upon him, and therefore God's seal is given through the Holy Spirit. மனந்திரும்புதல், பாவ மன்னிப்பு, தேவனுடைய நீதி அவருக்கு அருளப்படுதல் இவையெல்லாம் பின்னணியாக இருக்கிறது. ஆகவே தேவன் பரிசுத்த ஆவி எனும் முத்திரையை கொடுக்கிறார். So the thing that happened to Jesus was an example to all of us. ஆகவே இயேசுவுக்கு நடந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. That is why that event is a very significant event. ஆகவே தான் அந்த சம்பவம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவமா இருக்கிறது. Then next, அடுத்தது ninthly, ஒன்பதாவது, there seems to be a close connection between this event where the Holy Spirit descended upon Jesus and remaining upon Jesus, and Jesus baptizing others with the same Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்கி வந்து அவர் மேல் தங்கி இருக்கிறதற்கும் பரிசுத்த ஆவியானவராலே இயேசு மற்றவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது போல தோன்றுகிறது. In other words, the Holy Spirit came and remained upon him. அதாவது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது வந்து இறங்கி தங்கி விட்டார். And he then baptized others with the same Spirit. அதன் பிறகு அதே ஆவியினாலே இயேசு மற்றவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். Look at the way John says it in John's Gospel chapter 1 verse 32 and 33. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32 32 இந்த வசனத்திலே யோவான் சொல்வதை கவனியுங்கள். 1:32 and 33. 1:32 33. John bore witness saying, I saw the Spirit descending from heaven like a dove, and he remained upon him. இன்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். I did not know him, but he who sent me to baptize with water said unto me, upon whom you see the Spirit descending and remaining on him, this is he who baptizes with the Holy Spirit. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். John says, the one who sent me told me, when you see the one upon whom the Holy Spirit descends and remains upon him, he is the one that's going to be baptized in the Holy Spirit. யோவான் என்ன சொல்லுகிறான், என்னை அனுப்பினவர் ஆவியானவர் யார் மேல் இறங்கி தங்குகிறதை பார்க்கிறாயோ அவர்தான் மற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். That is why John said in Luke chapter 3 verse 16. ஆகவே தான் லூக்கா 3:16 யோவான் சொல்லுகிறான். Look at Luke 3:16. லூக்கா 3:16 பாருங்க. Everybody knows John 3:16. எல்லாருக்கும் யோவான் 3:16 தெரியும். But I'm going to show you another 3:16. ஆனா இன்னொரு 3:16 உங்களுக்கு காண்பிக்க That is போகிறேன். Luke 3:16. இது லூக்கா 3:16. Look at Luke 3:16. லூக்கா 3:16 பாருங்க. I indeed baptize you with water, John says, but one mightier than I is coming, whose sandal strap I'm not worthy to loose. He will baptize you with the Holy Spirit and fire. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார்,
அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்தாவினால் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். This Jesus is someone who's going to baptize you with the Holy Ghost and fire, he says. இந்த இயேசு பரிசுத்தாவினால் அக்கினியினால் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்கிறார். What is John 3:16? யோவான் 3:16 என்ன சொல்கிறது? John 3:16 says, for God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth on him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. There Jesus is the savior. அங்கே இயேசு இரட்சகராய் இருக்கிறார். Everyone who believes in him shall not perish but have everlasting life. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். Anyone who puts their faith in him shall not perish but have everlasting life. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். He is the one that gives eternal life. இவர்தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். But Luke 3:16 says, லூக்கா 3:16 he is the one that baptizes you with water, baptizes you with the Holy Spirit and fire. இவர்தான் பரிசுத்தாவியினால் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். John says it in chapter 1 also. யோவான் 1ஆம் அதிகாரத்திலும் அதை சொல்லுகிறார். In verse 29. 29ஆம் See, வசனம். we read 32 and 33. 32 33 நாம் வாசித்தோம் அல்லவா? That is where he says the one upon whom the Holy Spirit descends is the one who's going to baptize others with the Holy Spirit. அங்கேதான் சொல்லுகிறான் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குகிறாரோ அவர்தான் மற்றவர்களுக்கு பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். But look at verse 29. 29ஆம் வசனத்தை பாருங்க. Next day John saw Jesus coming toward him and said, behold, the Lamb of God who takes away the sin of the world. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Now here we see Jesus in two ways. இங்கே இயேசுவை ரெண்டு விதங்களாய் நாம் பார்க்கிறோம். One is that he is the Lamb of God that takes away the sin of the world. He is the savior, the one who brings salvation. ஒன்று அவர் தேவ ஆட்டுக்குட்டி இரட்சகராய் இருக்கிறார், உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். He is the one that has come to bring us salvation. நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியவர் இவர்தான். As the Lamb of God dying for us on the cross of Calvary. தேவ ஆட்டுக்குட்டியாய் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் மரிக்கிறார். But he doesn't stop with that. ஆனால் அதோடு அவர் நிறுத்தி விடுவதில்லை. Now I just want to tell you this before we close நான் today. முடிக்கும் முன்னர் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Many people have limited Jesus to one little slot. அநேகர் இயேசுவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டு அந்த எல்லைக்குள்ளே அவரை வைத்து விடுகிறார்கள். They stop with salvation. அதாவது வெறும் ரட்சிப்போடு நின்று விடுகிறார்கள். They say, well, he has come to save, he is the savior. That's it. Don't speak anymore. என்ன சொல்கிறார்கள்? அவர் ரட்சிக்க வந்தார், ஆகவே அவர் ரட்சகர், அதுக்கு மேல ஒண்ணும் The பேசாதீங்க. Lamb of God. அவர் தேவ ஆட்டுக்குட்டி. Yes, I agree. ஆனா ஒத்துக்கொள்கிறேன். Jesus is the Lamb of God. இயேசுதான் தேவ He ஆட்டுக்குட்டி. has come to take the sin of the world. அவர் உலகத்தின் பாவங்களை போக்க வந்தார். But I tell you, the Bible is just as clear when it says that he has not only come to take away the sin of the world, but he has also come to baptize us with the Holy Ghost and fire. நான் உங்களுக்கு சொல்லட்டும், அவர் வெறும் உலகத்தின் பாவங்களை மாத்திரம் போக்க வரவில்லை, மாறாக பரிசுத்தாவியினாலும் அபிஷேகம் பண்ண வந்தார் என்பதை வேதம் தெளிவாய் கூறுகிறது. Now, if you're going to accept the first part and reject the second part, then you're missing something great. முதலாவது பகுதியை ஏற்றுக்கொண்டு பிற்பகுதியை நீங்கள் வேண்டாம் என்று தள்ளினால் மிகப்பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் தான் இழக்கிறீர்கள். If you're going to receive the Savior and reject the baptizer, then you're doing something terrible. இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகரை நீங்கள் நிராகரித்து விட்டால் பிறகு பெரிய காரியத்தை இழக்கிறீர்கள். This is the condition of the church today. இன்றைய சபையுடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. See, they have received the Savior but reject the baptizer. இரட்சகரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் அபிஷேகரை நிராகரித்து விட்டார்கள். Do you love the Savior? இரட்சகரை He நேசிக்கிறீர்களா? has given his life for you. அவர் தம்முடைய ஜீவனையே உங்களுக்காக He கொடுத்திருக்கிறார். wants to do something more. அவர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு செய்ய Yes, விரும்புகிறார். salvation is so great and so wonderful. ரட்சிப்பு மிகப்பெரிய ஒரு காரியம்தான், அற்புதமானதுதான். But I believe that this is part and parcel of this great work of salvation. அந்த மாபெரும் ரட்சிப்பின் வேளையிலே இதுவும் ஒரு பகுதி என்று நான் நம்புகிறேன். Salvation is where our sins are forgiven, where we become children of God, we're given the righteousness of God, so that the Holy Spirit can be poured out into us, and the Holy Spirit can rest and abide in us and work through us with his mighty power in this world. ரட்சிப்பின் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நாம் கழுவப்படுகிறோம், தேவனுடைய நீதியை பெறுகிறோம். இதற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஞானஸ்நானத்தை நாம் பெற்று இந்த உலகத்திலே வல்லமையுள்ளவர்களாய் வாழும்படியாகத்தான். I'm going to be speaking about the baptism in the Holy Spirit in the coming weeks. போகிற வாரங்களிலே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை குறித்து நான் பேச போகிறேன். You know, the traditional church has said no. We'll stop with salvation. இதெல்லாம் வேண்டாம், நிறுத்துங்க அப்படின்றாங்க. Salvation is enough. ரட்சிப்பே போதும். Baptism in the Holy Spirit is something that's,
It's like extra fitting in a car. They think. பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் கார்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி நினைக்கிறேன். You buy a car, then they give you a lot of extra fitting. கார் வாங்கினா நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுக்குறாங்களே You அந்த know, மாதிரி. they say, all right, I will give you a fancy light. சரி ஒரு ஃபேன்சி லைட் ஒன்னு கொடுக்குறோம். You will give you reverse light. ரிவர்ஸ் லைட் ஒன்னு கொடுக்குறோம். We'll give you hubcaps. Hubcaps. Wheel caps. ஹப் கேப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. They think Holy Spirit baptism is like that. பரிசுத்தாவின் அபிஷேகம் இப்படிப்பட்டது என்று நினைக்கிறார்கள். Well, you can have it if you want. If you don't want, you leave it. தேவனா வாங்கி எடுத்துங்க இல்லாட்டி வேண்டாம் விட்டுருங்க அப்படின்றாங்க. The Bible doesn't teach it like that. வேதம் அப்படி போதிக்கிறது. The Bible says the one who has come as the Savior, upon him the Holy Spirit will descend, and he will in turn baptize others with the same Spirit. வேதம் என்ன போதிக்கிறது? ரட்சகராய் வந்திருக்கிறவரை தேவன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுவார். அவர் பிறகு மற்றவர்களை அதே பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுவார். The church has failed to recognize that. சபை இதை கவனிக்க தவறிவிட்டது. They missed it. விட்டு விட்டார்கள், எழுந்து விட்டார்கள். They've lost a great blessing. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எழுந்து போனார்கள். I will show you in the weeks to come. One of the things I'm going to show you as we study the baptism in the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்து நாம் படிக்கும்போது வரப்போகிற வாரங்களிலே You will be stunned to learn that one of the first person in the whole Christian world to appeal to the church in general, the Protestant church in general, to accept this phenomenon of the baptism in the Holy Spirit was none other than the man who was the bishop of the CSI church in India at one time, Leslie Newbigin. இந்த செய்தியை கேட்டா நீங்களே அதிர்ச்சி படுவீர்கள். இந்தியாவிலே சிஎஸ்ஐ சபையிலே பிஷப் லெஸ்லி நியூபிகின் அவர்கள் இருந்தார்கள். அவர்தான் முதலா புராட்டஸ்டன்ட் திருச்சபைக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தார். இந்த பரிசுத்தாவியை வேணான்னு சொல்லிடாதீங்கயா, இது வேணும்னு சொல்லி இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பெந்தோஸ்தகாரங்க பெற்றிருக்கிற இந்த அனுபவம் நமக்கு தேவை. This experience that Pentecostal people have received must come into the CSI church. பெந்தோஸ்தே மக்கள் பெற்றிருக்கிற இந்த அனுபவம் சிஎஸ்ஐ சபைகளுக்கு வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். If you don't believe me, read his book called The Household of God, written 1953. And Bible scholars recognize him as the first person ever in the traditional church circles to speak and appeal for this experience and speak in favor of this experience. Leslie Newbigin. இத நம்மள சொன்னா லெஸ்லி நியூபிகின் எழுதின 56ஆம் வருடம் எழுதின 53ல Household of God என்ன புத்தகத்தை எழுதி இருக்கு, அத படிச்சு பாருங்க. And I will read some excerpts from it in the weeks to come. அந்த புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு எடுத்து வாசித்து காண்பிக்கிறேன். How ably and how efficiently appeals and how wonderfully appeals, convincingly. He says, I believe in it. This is the work of God. Receive it. We need it in our church. இது தேவனுடைய வேலை, இதை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய சபைகளே இது தேவை என்று மக்களை இணங்க வைக்கிற விதத்திலே அற்புதமாய் அவர் எழுதி இருக்கிறார். Shocking, isn't it? அதிர்ச்சியா இருக்குல்ல? Sometimes people talk as if our whole denomination, we don't accept it. சில சமயத்துல மக்கள் பேசுறத பாருங்க, எங்க சபை பிரிவுல அதெல்லாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. I was talking to one man some years ago. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு said, oh, I don't believe in all this. அவர் சொன்னா இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. He came from a church called, we were talking about healing. சுகத்தை பற்றி அப்போ நாம பேசிக்கொண்டோம். And he said, oh, I don't believe that healing is for today. இன்னைக்கு சுகம் கிடைக்கலாம் நான் நம்பவே மாட்டேன். I said, he came from Christian Missionary Alliance denomination, a church group called Christian Missionary Alliance in America. அமெரிக்கால கிறிஸ்டியன் Missionary Alliance என்ற ஒரு சபை பிரிவு இருக்கு. Just like CSI, a big denomination. CSI போல அது ஒரு பெரிய சபை பிரிவு. The man who founded that, அதை தோற்றுவித்தவர், was a big man of God who was used mightily in healing ministry, called A.B. Simpson. அவர் ஏபி சிம்சன் என்கிற பெயருடையவர். சுகமளிக்கும் ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். He taught much about divine healing. தெய்வீக சுகத்தை பற்றி நிறைய போதிச்சிருக்கார். I said, I'm surprised you belong to Christian Missionary Alliance and you talk like this. நான் சொன்னேன், கிறிஸ்டியன் மிஷனரி அலையன்ஸ் சேர்ந்து நீங்க இப்படி பேசுறத கண்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. Obviously he hasn't known what his founders preached. அதை தோற்றுவித்தவர் என்ன பிரசங்கம் பண்ணான்னு அவருக்கு தெரியல. He doesn't know how his church came into being. அவருடைய சபை எப்படி உருவானதுன்னே தெரியல நினைக்கிறேன். Came into being by that man preaching healing also. மனிதன் சுகம் கிடைக்கும் இன்றைக்கு உண்டு என்று பிரசங்கித்தனால தான் சபையே உருவாயிற்று. I said, have you read A.B. Simpson's books? நான் கேட்டேன், ஏபி சிம்சனுடைய புக்கெல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? Go read your founders' books. போய் வாசிங்க, உங்க சபை பிரிவை தோற்றுவித்ததே அவர்தான். You won't belong to the denomination, I said. நீங்க அந்த சபை பிரிவை சேர்ந்தவராய் இருக்க மாட்டீங்க. You are proud that you belong to the denomination, but you have not read that book. அந்த சபை பிரிவை சேர்ந்தவன்னு பெருமையா சொல்லிக்கிறீங்க, நான் புத்தகத்தையே வாசிக்காம இருக்கீங்களே. I tell you, my friend, நான் உங்களுக்கு சொல்லட்டும்,
Some people make it look like, well, this is just a bunch of Pentecostal people, they believe in this. சிலர் இது எப்படி ஆக்கிட்டாங்கன்னா இது ஒரு சில பெந்தகோஸ்து ஆட்கள் இதெல்லாம் நம்புறாங்க அப்படின்னுட்டாங்க. They just don't know much. அவங்களுக்கு அவ்வளவு ஒண்ணும் தெரியாது. Well, I agree, a lot of times Pentecostal people don't know much. That's been our problem. இத ஒத்துக்கிறேன். பெந்தகோஸ்து ஆட்களுக்கு நிறைய சமயங்கள் நிறைய விஷயங்கள் தெரியல. அதான் பிரச்சனை. But I won't agree that we are altogether wrong. ஆனா நாம் செய்கிறது முற்றிலும் தவறு என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். I tell you, some of the major people, leaders in the church world have approved and have really come to the conclusion this is a work of God. சபையினுடைய மிகப்பெரிய சில தலைவர்கள் இது மெய்யாகவே தேவனுடைய செயல், இது வேண்டும் என்று அவர்களே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். Therefore I say to you today, ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், Pentecost is not a denomination, it is an experience for everyone. பெந்தகோஸ்து என்பது ஒரு சபை பிரிவு அல்ல, ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். Amen. ஆமென். It's not some group. இது ஒரு கூட்டம் அல்ல, இது It's an experience, my friend. இது ஒரு அனுபவம் நண்பர்களே. It was the day on which the Holy Spirit was poured out. இந்த நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். So forget about being distracted by Pentecostals. Believe in this experience, this wonderful experience that you and I, everybody can have. ஆகவே நீங்களும் நானும் எல்லாரும் பெறக்கூடிய இந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை நீங்கள் நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். This experience is from God. இந்த அனுபவம் தேவனிடத்திலிருந்து வருகிற அனுபவம். Some people say, where did you get it? சிலர் கேக்குறாங்க, இது எங்க இருந்து கிடைச்சது? Oh, you went to that meeting and got it. அந்த கூட்டத்துக்கு போய் கிடைச்சதா? No, the Bible says Jesus is the baptizer. கிடையாது, வேதம் சொல்லுது இயேசு தான் அபிஷேகம் பண்ணுகிறவர். He gives it. அவர்தான் கொடுக்கிறார். If he gives it, it's never wrong. அவர் கொடுத்தா அது ஒரு நாளும் தப்பே And கிடையாது. if he gives it, it's good. அவர் கொடுத்தால் அது நல்லதுதான். If he wants to give it, that means you need it. அவர் அதை கொடுக்க விரும்புகிறார் என்றால் அது உங்களுக்கு தேவை என்றுதான் அர்த்தம். So the Savior is the baptizer. ஆகவே இரட்சகர் தான் அபிஷேகர். And in order to show that, when he came out of the waters, the Holy Spirit descended upon him, and God told John the Baptist that this is the one who you see the Holy Spirit descending upon. He is the one who will baptize others with the same Spirit. இதை காண்பிக்கும்படியாக தான் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது ஆவியானவர் இறங்கி வந்தார். யோவானுக்கும் தேவன் சொன்னார், யார் மேல் ஆவியானவர் இறங்கி தங்குகிறாரோ அவர்தான் மற்றவர்களையும் அபிஷேகம் பண்ணுவார் என்று. Amen. Amen. Shall we all stand up together? எல்லாரும் எழுந்து நிற்போம். We will continue next week. அடுத்த வாரம் நாம் தொடருவோம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We will look at the ministry of Jesus a little more. இயேசுவின் ஊழியத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் நாம் பார்ப்போம். Said much about this one little verse. இந்த ஒரு வசனத்தை குறித்து நான் நிறைய சொன்னேன் இன்றைக்கு. But meditate upon those ஆனா things. அந்த காரியங்களை நாம் Just think about that great event. Sometimes we just read things just like, passing over them in a speed. அந்த மாபெரும் சம்பவத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். சில சமயத்துல வேக வேகமா வாசிட்டு அப்படியே போயிடுறோம். What it means for us. அது நமக்கு இன்றைக்கு என்னவா இருக்கிறது? What it tells us. நமக்கு என்ன சொல்லுகிறது? And in the weeks to come, after we look at a little bit more about the work of the Holy Spirit in the ministry of Jesus, we will look at the coming of the Holy Spirit upon the believers of the New Testament. வரப்போகிற வாரங்களிலே இயேசுவின் ஊழியத்திலே ஆவியானவருடைய கிரியை குறித்து நாம் படித்து முடித்த பிறகு விசுவாசிகள் மீது பரிசுத்த ஆவியினுடைய வருகை அதை பற்றி நாம் படிக்க போகிறோம். And it is going to be wonderful. அது அற்புதமாக இருக்கும். And some of you have not experienced the baptism in the Holy Spirit, can experience. உங்களில் சிலர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை ஞானஸ்நானத்தை இன்னும் பெறாதவர்களாக இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். It is for you. உங்களுக்காக தான் அது. Some people may have told you it's very difficult. சிலர் சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. Some people would have told you I waited for 10 years. சிலர் சொல்லியிருக்கலாம் நான் 10 வருஷம் காத்துட்டு இருந்தேன். You don't have to wait for 10 years. 10 வருஷம் நீங்க காத்திருக்க வேண்டியதில்லை. You can have it now. இப்போதே பெற்றுக்கொள்ளலாம். It is something that God is ready to give. இது தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிற ஒரு காரியம். It is something of a blessing from God, a gift from God. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஈவு. What do I have to do? நான் என்ன செய்ய வேண்டும்? God to do nothing, just receive it. ஒன்றும் செய்ய வேண்டும், பெற்றுக்கொண்டால் போதும். And we will show it. அதை காட்டுகிறேன். Show how we can receive it. எப்படி நாம் அதை பெற்றுக்கொள்வது? It's not something difficult. ரொம்ப கஷ்டமான ஒன்று இல்ல. It's not something where you have to stand upside down on your head or something. தலைகீழா நிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு. It's not something you have to try very hard for. கஷ்டப்பட்டு முயற்சிக்க வேண்டிய அவசியம் It's இல்லை. not something you fast and pray and wait for so long. அல்லது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் காத்திருக்கணும்னு கிடையாது. Why do you want to wait for a gift like that? ஏன் ஒரு ஈவுக்காக, வெகுமதிக்காக இப்படி காத்திருக்கிறீங்க? Gift is something that is given. You take it. வெகுமதின்னு சொன்னா கொடுக்கப்படுகிற ஒன்று. வாங்க வேண்டியது நம்ம வேலை. So easy. அது அவ்வளவு ஈஸி. Let us lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். For the gift of the Holy Spirit. பரிசுத்த ஆவி என்னும் ஈவுக்காக. For the baptism